ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒன் ஸ்டெப் டிஜிட்டல் சர்வீஸ்லேருந்து நான் உங்கள் ராஜமாணிக்கம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கு ஸ்காலர்ஷிப்க்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் நிறைய கஸ்டமர் வந்துட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கொடுத்து எங்ககிட்ட ரெனியூவல் பண்ண சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு கிடையாது. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா எங்களால் வந்துட்டு ரெனியூவல் பண்ண முடியாது. பாஸ்வேர்டும் வந்துட்டு ஃபர்கட் பண்ண முடியாது. சைட்லேயே வந்துட்டு அது இஷ்யூவாக இருக்குது. இது சம்மந்தமாக வந்துட்டு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு பேசியிருக்கும்போது வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சேம் இதே தான் சொன்னாங்க. இது வந்துட்டு சர்வர் இஷ்யூ, இது வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. இது சம்மந்தமாக வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட்டும் வந்துட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு அவேர்னஸ் வந்துட்டு இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி லேப்ஸ் ஆன எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு ரெனியூவல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பணம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிடிஎஃப்பில் மட்டும் எடிட் பண்ணி இயர் மாற்றி கொடுத்துட்டாங்க. அவர் வந்துட்டு அதை எங்கிட்ட அனுப்பி இது உண்மையா அப்படின்ட்டு பார்க்க சொன்னாங்க. அப்போ வந்துட்டு அந்த நம்பர் வந்துட்டு இன்வேலிடில் இருந்துச்சு. அப்படின்னா வந்துட்டு அந்த அக்கௌண்ட் வந்துட்டு லேப்ஸில் தான் இருக்குது. இவங்க ஜஸ்ட்டு பிடிஎஃப்பில் மட்டும் எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் யாருனாலையும் எடிட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை வந்துட்டு ஃபர்கட் பண்ணவும் முடியாது. நீங்கள் லேப்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா புது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை போயிட்டு அப்ரோச் பண்ணி கேளுங்க. அப்படி முடியாதவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு புது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணி கொடுப்போம். பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு அதை பண்ண முடியலை. ஃப்யூச்சரில் மேபி பண்ண வைக்கலாம். ஏதாவது ஜிஓ வந்திருந்தால் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ புது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட ஸ்மார்ட் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு உங்களுக்கு புதுசாக வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். பழைய சீனியாரிட்டியில் எங்கேயுமே யார்கிட்டையும் வந்துட்டு ரெனியூவல் பண்ண முடியாது. பழைய சீனியாரிட்டி லேப்ஸ் ஆச்சு அப்படின்னா லேப்ஸ் ஆனது தான். அதை வந்துட்டு புதுசாக பண்ணி கொடுக்க முடியாது. யாரும் யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இதான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிற அவேர்னஸ் அண்ட் அப்டேட் வீடியோ. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.